காவியம் பாடவா காதலே. சம்மந்தி சம்மந்தி, மாப்ள மாப்ள. என்ன எதுக்குங்க வந்திய? பாத தெரியாம இந்த பக்கம் வந்துட்டீங்களோ? உங்க மகளையே தலைமொழியாச்சு, நீங்க எதுக்குங்க வந்திருக்கிய? சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. என் மகளோ உங்க மகனோ நல்லபடியா சேர்ந்து வாழணும். என்னது சேர்ந்து வாழணுமா? அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு என்ன இருக்குதோ? இங்க பாருங்க, அந்த நினைப்பெல்லாம் நாங்க எப்பயோ விட்டுட்டோம். இனி உங்க மொவ எங்க வீட்டு பக்கம் வரவே கூடாது. நீங்களும் அங்க வராண்ட போங்க. சம்மந்தி அப்படி சொல்லாதீங்க சம்மந்தி. என் மக எந்த தப்பு செய்யல சம்மந்தி. தப்பு பண்ணது நான் தான். உங்க கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் சம்மந்தி. தயவு செஞ்சு என் மகளை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. அப்படியே உங்க மகளை மன்னிச்சு ஏத்துக்கிடமா? அவளுக்கு நடந்த விஷயம் ஒண்ணுமே தெரியாது. என்ன அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் அவ்வளவு நேரம் பொறுத்து சோறு எடுத்துட்டு போனாலும் என் மகனுக்கு நீங்க எந்த திட்டமும் பாறையில உங்க மக கூட சேர்ந்து அவளை கடத்திட்டு போனது அவளுக்கு தெரியாது. என் மோனை போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து அவனை அடிச்சது அவளுக்கு தெரியாது. நிஜமாலே தெரியாது சம்மந்தி. நீங்க சொல்லுவியே அதை நான் அப்படியே நம்பிக்கிறேன். அப்படித்தானே நம்பிக்கிட்டேன். அதனால யாரும் அந்த பக்கம் வராதுங்க. எதுக்கு சம்மந்தி அப்படி சொல்றீங்க? என் மக பாவம் சம்மந்தி. நான் தான் என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுமே நினைச்சு இப்படி பண்ணிட்டேன் சம்மந்தி. எதுக்கும் அவளுக்கு சம்மந்தமே இல்ல சம்மந்தி. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நான் வேணா இனி இந்த வீட்டுக்கு வராம இருந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என் பிள்ளைய மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க சம்மந்தி. வாழ வேண்டிய பிள்ளையில வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் செஞ்ச தப்புக்காக என் பிள்ளைய பழி வாங்கிறாதுங்க சம்மந்தி. நிஜமாலே அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, உங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது, உங்க மகளுக்கும் ஒண்ணும் தெரியாது. இதே வார்த்தையை சொல்லி சொல்லி எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்க மகளை விட்டுட்டு போவிய, வேற திரும்பவும் அதே தப்ப செய்விய. நாங்க உங்களால மன்னிச்சு ஏத்துக்கிட்டே இருக்கணும். இந்த தடவை உங்களால மன்னிக்கவே முடியாது. என் மோனை அடிச்சது என்ன என் கண்ணுக்குள்ள நிக்குது. அத எந்த காலத்திலயும் நாங்க மறக்க மாட்டோம். உங்க மகளை மன்னிக்கவும் மாட்டோம். சம்மந்தி அப்படி சொல்லாதீங்க சம்மந்தி. பாவம் சம்மந்தி, பிள்ளை அழுது அழுது ஏங்கி போயிட்டா. மாப்பிள்ளையும் போன் போட்டு ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையா? ரொம்ப சொல்லி வார்த்தைப்பட்டா சம்மந்தி. மாப்பிள்ளை எங்க சம்மந்தி? மாப்பிள்ள அதான் இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே சொன்னீங்களா? மறுபடியும் இங்க வந்து மாப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? உங்க மகளுக்கு மாப்பிள்ளை இங்க இல்ல. இனி எங்கேயாவது கிடைச்சா பாருங்க. ஐயோ சம்மந்தி அப்படி சொல்லாதீங்க சம்மந்தி. என் பிள்ளை மாப்பிள்ளை மேலதான் உசுரா இருக்கா. அவர் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்கா சம்மந்தி. கொஞ்சம் தயவு செஞ்சு மனசு பாருங்க சம்மந்தி. அவளை மன்னிச்சிருங்க. உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன் சம்மந்தி. மன்னிச்சிருங்க சம்மந்தி. என்னைய மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையாவது மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. அவளை தயவு செஞ்சு இந்த வீட்டுல வாழ வைங்க சம்மந்தி. மன்னிச்சிருங்க சம்மந்தி. ஏமா எழுந்துருங்கம்மா. இப்ப கால்ல வந்து உழுவியே, அப்புறம் காலை வாருவீங்களே. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீல? எல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் வச்சிட்டு இருக்கோம். எழுந்துருங்க. மாமி என்ன பிரச்சனை? ஏன் கத்திட்டே இருக்கீங்க? பிரவீனே, இங்க கீழே பாரு கொடுமைய. இவங்களா? இவங்க எதுக்கு மாமி வந்திருக்காங்க? இவிய நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காவலாம். இவியல்வளை நம்ம மன்னிச்சு திரும்பவும் ஏத்துக்கிட்டான்மா. முடியாதுன்னு சொல்லியே உங்களை வெளியே பிடிச்சு தள்ளுங்க மாமி. யாரையும் எதுக்கு மேல நம்மளால மன்னிக்க முடியாது. மன்னிச்சு ஏத்த வரைக்கும் போதும். மாப்பிள்ளை தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ளை. உங்க கால்ல என்ன சேர்ந்து வெளியே மாப்பிள்ளை. என் பிள்ளைய ஏத்துக்கிடுங்க மாப்பிள்ளை. இனி உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். இந்த வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன். என் பிள்ளை குணத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே மாப்பிள்ளை. அவ நல்ல பிள்ளைதான். அவளுக்கு இந்த விஷயத்தை பத்தி கூட ஒண்ணுமே தெரியாது மாப்பிள்ளை. நான் செஞ்ச தப்புதான் எல்லாம். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறான்ல அந்த பிள்ளைய தான் கடத்த சொன்னேன். அவனும் மாத்தி என் பிள்ளைய கடத்திருக்கானுவ. அது தெரியாம நீங்க பிள்ளைய காணோடு போன் போட்டியல்ல. அதனால நீங்க தான் என் பிள்ளைய ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் மாப்பிள்ளை. இதுதான் நான் செஞ்ச தப்பு. நீ மன்னிச்சிருங்க. அனுஷ்காக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல மாப்பிள்ளை. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ ஆசையா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுவே ஆள மாத்தி என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டானுவ மாப்பிள்ளை. அது எப்படி அவளுக்கு பதிலா இவளை கடத்துவாங்க? மாப்பிள்ளை அந்த பிள்ளை போட்டா இல்ல மாப்பிள்ளை. அதனால குரூப் போட்டா தான் இருந்துச்சு. அததான் அனுப்புனேன். குரூப் போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அனுஷ்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போனீங்கல்ல, அப்ப குரூப் போட்டோ அனுப்பியிருந்தா மாப்பிள்ளை. அந்த போட்டோவை தான் கடத்தல்காரனுக்கு அனுப்பி விட்டேன். அவனுவ அந்த பிள்ளைய விட்டுட்டு என் பிள்ளைய தூக்கிட்டானுவ மாப்பிள்ளை. அந்த பேதி எடுப்பானுவ பண்ண வேலையால வந்து வேணும் மாப்பிள்ளை. என் பிள்ளைக்கு இந்த விஷயமே தெரியாது. பாவம் கடத்தி அவளை வச்சிருந்திருக்கானுவ. அந்த பிள்ளை நினைச்சு அவளை கடத்திடுவே எப்படி எல்லாம் துன்புறுத்திருக்கானுவ தெரியுமா? என் பிள்ளை அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா மாப்பிள்ளை? எல்லாம் நீங்க பண்ண பாவம் தானே. இப்ப கூட நீங்க சொல்றது எதையும் எங்களால நம்பவே முடியல. நீங்க பொய்க்கு மேல பொய்ய சொல்லி நடிப்புக்கு மேல நடிக்கிற ஆளு.
ஐயோ இல்ல மாப்பிள்ள, நிஜமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. என் பிள்ளை தங்க மாப்பிள்ள. அவ குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்க மேல உயிரே வச்சிருக்கா மாப்பிள்ள. உங்களை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கா. நீங்க இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மாப்பிள்ள. அவ வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்துட்டா. தயவு செஞ்சு என் பிள்ளைய வந்து கூப்பிட்டுட்டு போங்க மாப்பிள்ள. உங்க கால்லயே விழுறேன், சம்மந்தியம்மா கால்லயே விழுறேன். என்னைய ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய மட்டும் ஏத்துக்கிடுங்க. நீங்க என்னைய மன்னிக்கிற வரையும் உங்க கால்ல இருந்து நான் எழும்பவும் மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன். பிரவீனே, என்ன இதெல்லாம்? போலீஸ கூப்பிட்டாதான் சரி வருமா? போலீஸ கூப்பிடுங்க, கலெக்டர் கூப்பிடுங்க, ஆர்மிய கூட கூப்பிடுங்க. நான் என் பிள்ளை வாழ்க்கைக்காக தான் இங்க வந்து கிடக்கேன். பொம்பளை பிள்ளைகளை பெத்தவங்களுக்கு தான் என் கஷ்டம் என்னன்னு புரியும். அப்போ ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்க எனக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்றீங்களோ? ஐயோ இல்ல சம்மந்தி, இல்ல. என் பிள்ளை வீட்டுல வந்து இருக்குல்ல, அதை நினைச்சு நினைச்சு நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன் சம்மந்தி. உங்க பேச்சுல குத்தல் தான் இருக்கு, நீங்க குத்தி காமிக்கிறீ. ஐயோ மன்னிச்சிருங்க சம்மந்தி, உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிருந்தேன், மன்னிச்சிருங்க சம்மந்தி. நான் பொதுவா என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சுதான் பேசினேன். தயவு செஞ்சு என் பிள்ளைய ஏத்துக்கங்க சம்மந்தி. மாப்பிள்ளைய ஏத்துக்கங்க மாப்பிள்ள. இனி நான் கூட இந்த பக்கமே வர மாட்டேன். பிள்ளைய மட்டும் நல்லபடியா வச்சு வாழுங்க போதும். தயவு செஞ்சு அவளை வந்து கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவ வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாது மாப்பிள்ள. என் புருஷன் அப்புறம் என்னைய சேர்த்துக்கிட மாட்டாரு. தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. நீங்க வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். என்னைய தூக்கி வெளியே இருந்தாலும் சரி, மறுபடியும் வந்து இதே இடத்துல படுத்துக்கிடுவேன். ஐயா, இது பெரிய சோதனையெல்லாம் இருக்கு. பிரவீனே, இந்த சோதனை இப்ப என்ன செய்ய? அம்மா நீங்க தள்ளுங்க, நான் பேசிக்கிறேன். எழுந்துருங்க. என் மகளை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். உங்க மகளை வந்து நான் கூட்டிட்டு வரேன், எழுந்துருங்க. அப்படியே மாப்பிள்ள? எப்ப மாப்பிள்ள? வாங்க மாப்பிள்ள, என் கூடயே வாங்க மாப்பிள்ள, வந்து கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள. ஒரு வாரம் இல்லன்னா நம்ம வீட்லயே இருங்க மாப்பிள்ள. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன். மாப்பிள்ள நான் போன தடவை வராம இங்கே இருந்துட்டீங்கன்னா அப்போ நான் வரக்கூடாதா? ஐயோ இல்ல மாப்பிள்ள. நீங்க வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். மாப்பிள்ள போனாதான் நான் வருவேன், இல்லன்னா வரமாட்டேன். சரி மாப்பிள்ள, உங்களை நம்பி போறேன். கண்டிப்பா வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள்ள. போங்க, வரேன். அவளையோ ரெடியா இருக்க சொல்லுங்க. சரி மாப்பிள்ள, வரேன். சம்மந்தியம்மா போயிட்டு வரேன். பிரவீனே, எதுக்கு அவியட்ட இப்ப நீ வாரேன்னு சொன்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இனிமே அந்த குடும்பமே வேண்டாம், அவள வேண்டாம். நீ அவளை மறுபடியும் கூட்டிட்டு வச்சுட்டு போயாம போலீஸ் ஸ்டேஷன் கலையிலான்னு பாக்குறியா? இல்ல மம்மி, அவங்கதான் சொல்றாங்கல்ல அவன் மேல எந்த தப்பும் இல்லன்னு. நான் கூட அவளுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கும்னு நினைச்சிட்டு தான் கோவப்பட்டேன். ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது அவன் மேல எந்த தப்பும் இல்லன்னு. சாப்பாடு எதுக்காக எடுத்துட்டு வரணும் பிரவீனே? மம்மி, அது என் மேல அந்த பாசத்துலதான் எடுத்துட்டு வந்திருக்கா. உள்ள அர்த்தம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அவளே கடத்தி வச்சு கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கதான், உன்னைய போலீஸ்ல போட்டு அடிக்கணும் தான். மம்மி, அதனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணா அவளை நம்ம சேர்த்துக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவங்க இப்ப வந்து எது காலில் விழணும் சொல்லுங்க. அது உன்னைய மொத்தமா ஜெயிலுக்குள்ள போட்டு சோழி முடிக்காண்டி பாத்துருக்காவ. இப்ப கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சுல, என்ன ஜெயிலுக்கு அனுப்பலன்னு இப்ப வந்து காலில் விழுந்துட்டு போறாவ. மம்மி, அப்படிலாம் எதுவும் இருக்காது மம்மி. அவங்க பேசினதை பார்த்தா அப்படி தெரியல. காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. ஒரு டைம் மன்னிச்சுதான் பாப்போமே. நீ திருந்த மாட்ட பிரவீனே. அவ அந்த வீட்டுக்கு வந்தவொடனே நீ பாரு, இன்னும் காணாம போவ, நீ ஜெயிலுக்கு போவ. அதெல்லாம் நடக்காது மம்மி, நான் பாத்துக்கிறேன். நீ பாப்ப, அந்த அம்மா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பாத்துக்கிட்டே இரு. நானும் உங்க அப்பாவை எப்படி தவிச்சு போனேன்னு எங்களுக்கு தான் தெரியும். மம்மி ஃபீல் பண்ணாதீங்க மம்மி, நீ அந்த மாதிரி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. இனி ஏதாவது நடந்துச்சு பிறகு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நடக்காது மம்மி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்ப போய் நான் அவளை கூட்டிட்டு வரேன். அதான் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல இந்த பக்கமே நீ வரமாட்டேன்னு. அனுஷ்கா மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும், அவங்க யாருமே வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல உன் இஷ்டம் பிரவீனே. நான் எவ்வளவு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனி சொல்லக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். அனுஷ்கா, அனுஷ்கா, அனுஷ்காப்பா, அனுஷ்காப்பா. என்னம்மா? அனுஷ்காமா, நான் மாப்பிள்ளை வீட்ல போய் பேசினேம்மா. மாப்பிள்ளை உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு வாரேன்னு சொன்னாவ. என்னது, மாப்பிள்ள அனுஷ்காவை கூட்டிட்டு போறதுக்கு வாரேன்னு சொன்னாரா? ஆமாங்க, வாரேன்னு சொன்னாரு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நீ பண்ண விஷயம் சாதாரணமான விஷயமும் இல்லையே. அது எப்படி அவங்க வாரேன்னு சொல்லிருப்பாவ? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னெல்லாம் பேசிட்டு போனாவன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன கதை விடுறியோ? அனுஷ்காப்பா, நான் பொறுமையா போய் மெதுவா எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன்னா நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு வாரேன்னு சொன்னாருங்க. நீ சொல்றது எதுவும் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. மாப்பிள்ள வீட்டுக்குள்ளேயே உன்னைய சேர்த்திருக்க மாட்டாரு. உண்மையை சொல்லு செல்லுமா. அனுஷ்காப்பா,
உண்மையதான் சொல்றேன். நான் போய் மன்னிப்பு கேட்டனா என்னைய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாவ. அனுஷ்கா பிள்ளையும் கூட்டிட்டு போறதுக்கே மாப்பிள்ள வாரேன்னு சொன்னாரு. நீ மன்னிப்பு கேட்டு அவைய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாவ? ஆமா அனுஷ்காப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், நீ மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். அப்புறம் அனுஷ்காக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னா நம்பிட்டாவ. இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அனுஷ்காப்பா, எதுக்கு அனுஷ்காப்பா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறிய? நம்ம பிள்ளை வாழ்க்கை அனுஷ்காப்பா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க என்னடா நம்பிக்கை இல்ல தும்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அன்னைக்கே நீ கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போயிருந்தா அந்த பிரச்சனையை அப்பயே பேசி முடிச்சிருக்கலாம். இவ்வளவு நாள் இப்படி விட்டுட்டீங்களா அனுஷ்காப்பா? பாவம் பிள்ளை ஏங்கி ஏங்கி துரும்பா மெலிஞ்சிட்டா. இப்படி அவ அழகதை பாத்துக்கிட்டே இருக்குது. ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கா. தப்பு இல்ல, நீ செஞ்சிருக்க, அது ஞாபகம் இருக்கட்டும். ஆமா அனுஷ்காப்பா, நடந்தது நடந்துட்டு, ஆனா அதை நம்ம தானுங்க சரி பண்ணணும். நடந்தது நடந்துட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கேட்கும் போது இல்லவே இல்லைன்னு சாதிச்சா. இப்போ எல்லா தப்பா நான் தான் செஞ்சேன், மன்னிச்சிருங்கன்னு கேட்டா மன்னிச்சிடணுமா? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. எப்பா அம்மா இங்கேயே இருக்கட்டும்பா, வீட்டை விட்டு அனுப்பாதீங்க. கேஸையும் வாபஸ் வாங்கிருங்கப்பா, அதெல்லாம் சரியாயிட்டுல. அனுஷ்கா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதமா. மாப்பிள்ளலாம் வரமாட்டா, இவ போய் சொல்றா. இருக்கட்டும்பா, அம்மா வீட்லயே இருக்கட்டும். அம்மா மட்டும் வெளியே அனுப்பாதீங்க, என்ன தப்பு செஞ்சாலும் வீட்லயே இருக்கட்டும். தப்பா? இனி ஏதாவது தப்பு செய்யட்டா, அதுக்கு பிறகுதான் அவளுக்கு இருக்கு. அனுஷ்காமா, அம்மா எங்கேயும் போக மாட்டேம்மா, இனி இங்கதான் இருப்பேன். மாப்பிள்ள உன்னைய கூட்டிட்டு போறதுக்காக வரவே, நீ போய் ரெடி ஆகுமா போ. சரிம்மா. எதுக்கு இப்ப பிள்ளைகிட்ட போய் சொல்லியா? மாப்பிள்ளை நிஜமாலே வராரோ? ஆமா அனுஷ்காப்பா, என்கிட்ட நீங்க போங்கன்னு வாரேன்னு சொன்னாரு. பிள்ளைய கூட்டிட்டு போயிருவாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பிள்ளை கூட்டிட்டு போறதுக்கு வராம இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிட்டே உன்னைய.